அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. சாகா கல்வியை முழுமையாக தெரிஞ்சுங்க. சாகா கல்வினா என்ன? சாகா கல்வின்றது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது. சாகா கல்வி சாகாத இருக்கிறது பேர் தான் சாகா கல்வி. கடவுள் எப்போவுமே நம்ம உடம்புல இருக்கிறார் கடவுள். ஏன் அடிக்கடி வாசி யோகத்தில் தான் நம்ம உடலில் நம்ம கடவுளாக பார்க்க முடியும். வாசி யோகன்றது நம்மளுக்கு அதாவது உள் கடந்து போகிறதுக்கு தான் வாசி யோகம். உள்கடைன்னு சொல்லும் போது தான் கடவுள்ன்ற பொருளே வந்தது. உள்ளே கடந்து போனால் தான் கடவுளை பார்க்க முடியும். எங்கெங்கேயோ சுற்றினா கடவுள் தெரிய மாட்டார். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற கடவுளை நம்ம ஏன் அங்கங்கே தெரிஞ்சு தேடணும்? அதை யாருமே முழுமையாக தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க. முழுமையாக தெரிஞ்சுக்கின்னு கடவுள்னா என்னன்னே தெரியாது. நிறைய பேர் என்ன அதாவது இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் புத்தி கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும். அதுக்கு தான் இறைச்சியை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஏன்னா கோபம் அதிகமாக வரும். இறைச்சின்றது அதுதான். நம்மளே ஒரு இறைச்சி தான். நம்ம இன்னொரு இறைச்சியை சேர்க்கலாமா? இறைவன் கொடுத்த வரம் தான் நம்மளுக்கு உயிர். அதை பாதுகாத்து அடுத்த உயிரை பாதுகாத்து அடுத்த உயிர்களை நம்ம எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் இருக்கும்போது கடவுள் நம்மளுக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருப்பார். நம்ம ஒரு சின்ன தவறு அடுத்தவங்களுக்கு செய்தால் கூட அந்த தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா ஒரு நீதிபதியாக இருந்தால் கூட அவர் சின்ன தவறு பண்ணால் அவர் மனசால் அவர் தண்டிக்கப்படுவார். ஏன்னா இறைவன் கொடுத்த வரம் அது. அது சொல்லிக்கலாம், வெளியே சொல்லிக்கலாம், நான் எதுவும் தப்பு செய்யலை, தவறு செய்யலை. ஆனால் செய்தால் யாராக இருந்தாலும் தண்டனைன்றது நிச்சயம். இதில் மாற்றமே கிடையாது. இறைவன் எப்போவுமே நம்ம உள்ளே இருக்கிறோம். நம்ம உள்ளே இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்படி போய் சொல்ல முடியும்? நம்மள என்ன 100 மனசாச்சா? ஒரே ஒரு மனம்தான். அந்த மனசையை அடக்கி வச்சாதான் இறைவனையே பார்க்க முடியும். அந்த மனசையை அடக்குனா தான் இறைவனை பார்க்க முடியும். இறைவன்றவன் நம்ம உள்ளே இருக்கிறார். வாசி யோகம் பண்ணால் தான் இறைவன்னா யாருன்னு தெரியும். நம்ம உள்ளே இருக்கிற இறைவனை நம்ம எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டார். அதாவது கடவுள் நம்ம எப்போவுமே நம்ம அதாவது அழுது கும்பிடணும். அழுது கும்பிடும் போது அவர் உச்சியில் நிற்பார். வாசி யோகம் குண்டேலி யோகம் எல்லாமே ஒன்றா சேரும். அப்போது வாசி யோகத்தில் குண்டேலி யோகமாக சேரும் போது நீ உயர்ந்த நிலைக்கு போயிடுவ. அவன்தான் மனிதனை நம்ம எப்பவுமே கேவலமாக பேசுவோம். ஏன்னா அவனுக்கு நல்ல புத்தி இருந்தால் அவன் கடவுள். நல்ல புத்தி இல்லாதவன் எப்படி கடவுள் ஆக முடியும்? ஏன்னா அவனுக்கு கீழ் தரமாகவே இருந்து கஷ்டப்பட்டு இறந்து போயிடும். அவன் சாப்பிட்ற பொருள் அவனை மொக்க ஆக்கிடுது, அறிவில்லாதவனை ஆக்கிடுது. அதனால தான் சாப்பாடு, அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் மட்டும் சுத்தமான பொருளாக இருக்கும். நம்ம எது சாப்பிட்டாலும் சுத்தமான பொருளை சாப்பிடுவோம். தண்ணி குடித்தா கூட அது சுத்தமாக இருக்கும். மதியம் சாப்பிட்றோம் தெரியுமா சாப்பாடு, அதில் தண்ணி சாப்பிடும் போது சுடு தண்ணி குடித்தா சீக்கிரமாக ஜீரணமாகிடும். வாசி யோகம் முழுமையாக நீங்கள் கற்றுக்கோங்க. ஆனால் வாசி யோகன்றது மூச்சு பயிற்சி. நம்ம மூச்சை ஒரு 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 செகண்டு கண்ணை மூடி ஓம் 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 இப்படி பண்ணுறது தான் வாசி யோகம். நம்ம மூச்சையே அடக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் வேணால் அடக்கலாம். ஏன்னா
ஸ்டார்டிங்கில் எதுவுமே செய்ய முடியாது. 5 நிமிஷம் தான், 5 நிமிஷமே 2 நிமிஷமே நிறுத்த முடியாது. ஏன்னா இருக்கிற தீய பழக்கம் எல்லாம் உடல் சுத்தமாக வரைக்கும் உடனே செய்ய முடியாது. வாசி யோகத்தை முழுமையாக அடைஞ்சு, வாசின்றது நம்ம மூச்சை நிறுத்துறது தான். மூச்சை நிறுத்தும் போது குண்டேலி பேக் சைடில் ஏறிடும். குண்டேலி நம்ம முதுகு தண்டு வழியாக மேலே ஏறிடும். முதுகு தண்டு வழியாக மேலே ஏறிச்சுன்னா உச்சி தலை வரைக்கும் ஏறும். உச்சி தலையில் ஏறத்துக்கு முன்னே கழுத்து வரைக்கும் ஏறினா ஞானம் பிறந்துடும். அதாவது நம்ம மூச்சை நம்ம பார்க்கணும். உண்மையாலுமே நம்ம மூச்சு எங்கே ஓடுது, அதுதான் மூச்சு போயிடுச்சு. நம்ம மூச்சு எங்கே ஓடுது, அந்த மூச்சை நம்ம உத்து பார்க்கணும் எங்கே ஓடுது. வாசி யோகத்தில் இதுதான் முக்கியமானது. நம்ம மூச்சை பார்க்கறது பேர் தான் வாசி. வாசின்றது நம்ம விடுற மூச்சு பேர் தான் வாசி. இந்த மூச்சு பயிற்சியை நம்ம சுத்தமாக பார்க்கணும். எங்கே ஓடுது மூச்சு ஓடுற இடம் தெரியும் நம்மளுக்கு. கண்ணை மூடிட்டாலே உனக்கு எல்லாமே எங்கே ஓடுது, எந்த இடத்துல ஓடுது. உன் மனசை எத்தனை போய்ட்டு தான் பார்க்க முடியும். உன் கண்ணால் பார்க்க முடியாது. உன் மனசால் உனக்கு தெரியும் இங்கே ஓடுது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துக்கு மேலே ஒரு பூட்டு இருக்குது, அதை திறக்கணும். அதுதான் வாசி. வாசி யோகம் பண்ணும்போது அந்த பூட்டெல்லாம் உடையும். ஒவ்வொரு பூட்டாக உடைஞ்சாதான் வாசி. வாசியை நம்ம முழுமையாக மூச்சை நிறுத்தும் போது எல்லா பூட்டுமே உடையும். ஒரு பூட்டாக மொத்தமாக உடையக்கூடாது. ஒரு பூட்டாக உடைச்சி அதாவது பல வருஷம் 1000 வருஷம் தவத்துக்கும் 5 வருஷம் தவறத்துக்கும் 1 வருஷம் தவத்துக்கும் இருக்குது வித்தியாசம். ஏன்னா நம்ம முழுமையாக கடவுளை முழுமையாக நம்பணும். அப்பா அம்மாவான்னு நினைக்கணும். முதல்ல கடவுளை எப்போவுமே நினைக்கக்கூடாது. நம்ம அப்பா அம்மா, நம்மளுக்கு அப்பாடா அவர், நம்மளுக்கு அம்மா, அப்படி நினச்சி நீ வணங்கும் போது கடவுள் முழுமையாக உனக்கு எல்லா யோகத்தையும் ஈஸியாக கற்றுக் கொடுத்துருவார். உன் உள்ளே தான் இருக்கிறார் கடவுள். நீ ஊராக போய் தேட தேவையில்லை. உன் உள்ள இருக்கிற கடவுளை நம்ம எங்கே ஊராக போய் தேட தேவையில்லை. உட்காந்து ஏதோ இந்த ஜோதியை மறைச்சி பார்த்தாலே போதும். அந்த ஜோதியிலேருந்தே உனக்கு எல்லாமே கிடச்சிடும். கடவுள்ன்றார் பணம் காசு எதுவுமே கேட்க மாட்டார். கடவுளுக்கு எதுவுமே தேவையில்லை. நீ எது கேட்டாலும் நான் போ உனக்கு தந்தேன், அவ்வளோதான். நீ எது கேட்குறியோ தந்தேன் போ. ஏன்னா அவன் உள்ள இருக்கிற கடவுள் நீ நல்லவனாக நடக்கணும். முதல்ல சுத்தமானவனாக இருக்கணும். ஐயோக்கியனா நீ எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாருன்னா அது உன் ஆசையில் கேட்குறது எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் கஷ்டத்தில் எடுத்துன்னு வச்சிருவார். திருப்பியும் நீ அறுத்து திருப்பியும் செத்தே போயிடுவாதுங்கட்டான். அதுக்கு தான் ஒரு மனுஷனாக பிறந்தவங்க. நம்ம எதுக்காக பிறந்துக்கிறோம், நம்ம என்னத்துக்காக பிறந்துக்கிறோம், நம்ம ஏன் இந்த பூமியில் இருக்கிறோம், அதை முதல்ல நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் யோசனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே வரணும். குடும்பம் ஓணும். அவங்களுக்கு தேவையானது செய்துன்னு இருக்கணும். ஆனால் அவன் மனசால் குடும்பத்தை விட்டு நீ வெளியே வரணும். வீட்டை விட்டு வெளியே வர சொல்ல. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த குடும்பம் கஷ்டப்படும். உன் மனசால் இவங்கெல்லாம் சும்மா நம்ம பெத்த புள்ளையும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அதுதான் உண்மை. சொல்லலாம் என் பிள்ளை உன் பிள்ளைலாம் உண்டு கிடையாது. அது உன் உயிரே கிடையாது. அது கடவுளோட உயிர். அதனால் உன் பிள்ளைன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. நீ சேர்த்து வைக்கிற பேர் அதுவும் சும்மா. ஏன்னா உனக்கும் சொந்தம் கிடையாது, அவனுக்கும் சொந்தம் கிடையாது. ஆனால் முழுமையாக கடவுளை அடைகிற பேர் அதுதான் உண்மையாலுமே உனக்கு சொந்தம். சுடுகாடு கூட எத்தனை போய் சேர்க்காத அளவுக்கு பார்த்துப்பார் கடவுள். அவர் தான் இறைவன். சுடுகாட்டில் சிவன் இருக்கிறாருன்றாங்க. அவர் எதுக்காக அங்கே இருக்கிறாருன்னா அவர் சுடுகாட்டில் இல்லை, அவர் ஹரிச்சந்திரனை தான் வச்சுக்கிறார். சுடுகாட்டுக்கு காவலே ஹரிச்சந்திரன் தான், சிவன் கிடையாது. ஆனால் சுடுகாட்டில் சிவங்கிறாருன்றாங்க. நம்ம உள்ளே இருக்கிற சிவனை நம்ம பத்திரமாக பாதுகாத்தா நம்ம தான் சிவம். உண்மையாலுமே சிவம் யாருன்னா ஒரு மனிதன் உள்ளகிற ஆன்மாவே சிவம். அவன் எப்போவுமே அதை உணரவே மாட்டான். அவன் ஆசையிலேயே சுற்றுவான். பணம் காசு
ஏழ்மை, வறுமை, இந்த ஆசையிலேயே இவனுக்கு அந்த அந்த அவன் ஓய்ஞ்சே போயிடுறான். அப்புறம் ஒழிஞ்சும் போயிடுறான். அவன் சுற்றி சுற்றி தேடி தேடி அவன் ஆசையில் அவன் ஓய்ஞ்சி போயிடுறான். கடவுளை மறந்துடுறான். கடவுள்னா யார்? கடவுளை நம்ம தேடுறதே கிடையாது. நம்ம உள்ளகிற கடவுளையே நம்ம தேடின்னு கிடக்குறோம். அதை முழுமையாக மறந்துடுறோம் மனுஷன்றான். அதை முழுமையாக நம்ம உள்ளகிற உயிர் தான், நம்ம உள்ளகிற உயிர் தான் சிவம். நம்ம ஒரு ஜீவன். அதை சிவமாக்குறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம முழுமையாக இறைவனை வணங்கி முழுமையாக வாசியோகம் பண்ணும்போது நீ சிவமாகிடுவேன். உன் உடலே சிவமாகிடும், அமிர்தமாகிடும் உன் உடல். எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கும் வாழற சக்தி கடவுள் கொடுப்பார். உயிரெல்லாம் யாரும் எடுக்கவும் முடியாது. ஏன்னா உயிர்ன்றது உணதே கிடையாது. உடல் தான் உண்டு, உயிர் உண்டு கிடையாது. மனமும் உண்டு கிடையாது. உடல் பிறக்கும் போது தான் மனம் போகுது. அதனால் உடல்ன்றது உண்டு கிடையாது. மனசை கட்டுப்படுத்தினா இறைவனை நீ அடையணும். மனசை முழுமையாக கட்டுப்படுத்தணும். மனசை முழுமையாக கட்டுப்படுத்தி மனசை பக்குவப்படுத்தணும். நம்மளுக்கு யாரும் உண்மையாலுமே நம்ம இந்த பூமியில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் இது எந்த சொந்தம்னு சொல்கிறவங்க எல்லாமே பொய். ஏன்னா அவங்க அந்த அந்த ஒரு ரூபா காயின்ஸை கூட அவங்களால தீர்ந்து போக முடியாது. அதுவும் வெட்டியாக தான் எடுத்துன்னு போயிடும். ஏன்னா அந்த ஒரு ரூபா காயின்ஸை கூட அவங்களால தூக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு உள்ளே இருக்கும் பாரு ஆசை. இப்போ நடக்குது வேறு. இதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள்லாம் நடந்துன்னு இருக்குது. அதெல்லாம் சிவன் தான் பார்த்துக்குவார். ஏன்னா குடும்பம்லாம் பண்ணக்கூடாது. அது மத ரீதியாக கூட பண்ணக்கூடாது. இது பெரிய பாவத்தில் போய் சேரும். இறைவன் மன்னிக்க மாட்டார். ஆனால் இறைவன்ற ஒருவர் தான். மதன்றது இறைவனுக்கு கிடையாது. ஜாதி மதன்றது இறைவனுக்கு கிடையாது. ஏன்னா மதத்தை சார்ந்தவனே கிடையாது. இறைவன்றவன் ஒரு ஜோதி, அவருக்கே அது மதம். நம்மளாக வச்சுக்க வேண்டியது தான். இந்து மதம், கிறிஸ்டின்னு, முஸ்லீம் நம்மளே வச்சுக்க வேண்டியது தான் ஒரு மதத்தை. ஏன்னா இப்போ முருகரை கும்பிட்றவன் முருகர் மதம்னு வச்சுக்க வேண்டியது தான். அந்தமாரி அவங்கவுங்க ஒரு மதத்தை வச்சுக்கிறாங்க. ஆனால் இறைவனுக்கு மதன்றதே கிடையாது. இறைவன் ஒரு தனிப்பட்ட நம்ம ஒரு அனாதி, நம்ம ஒரு அனாதி, அவ்வளோதான். உண்மையாலுமே இறைவனுக்கு ஒரு அனாதியாக நிற்கிறான். அவனுக்கு நம்ம தான் சொந்தம். அப்படி இருக்கும்போது நம்ம தான் பிள்ளைங்க இருக்குது. அதனால தான் நம்மளை படைச்சிக்கிறாரு. கேட்டால் யாரையும் அம்மான்றீங்க, யாரையும் அப்பா. வந்தது அப்புறம் எல்லாம் நம்மளை விட்டு செத்தே போயிடுவாங்க. யாருமே சொந்தமாக இருக்க மாட்டாங்க. செத்த புள்ள கூட உன்னை வீட்டுக்குள்ளே கூட சேர்க்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நீ சம்பாரிச்சாதான் உன்னை வீட்டுக்குள்ளே கூட சேர்க்கும். இல்லைன்னா அதுவும் வாசலுக்கு வெளியிலே நிற்கும். அதாவது புதுசாக வர பொண்டாட்டிக்கு கொடுக்குற மரியாதை கூட பெத்த அப்பனுக்கு கொடுக்காது. அப்படி இருக்கிறது எப்படி உனக்கு சொந்தமாகும்? அப்போ பொய்யான வாழ்க்கையை தான் எல்லாருமே வாழறோம். மேலுக்கு பேசுகிறதோடு சரி. இந்த வேலைக்கு சம்பாதிக்கணும். சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு 1000 இருந்தாலும் மனசு கேட்காது. ஏன்னா நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம். மனுஷன்றவனுக்கு மனசு இருந்தால் தான் மனுஷன். மனசே இல்லைன்னா அவன் எப்படி மனுஷனாக இருக்கும்? நிறைய பேர் மிருகமாக தான் வாழறான், மனுஷனாக இல்லை. ஏன்னா மனுஷன்னு அந்த எண்ணம் வந்தால் ஒருத்தனை கொல்றது, அதாவது மத ரீதியாக பாவத்தை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுளர்கள்லாம் வேறு. அவங்கள நம்ம தப்பாக பேசினாலே நம்ம ரொம்ப கீழுக்கு தள்ளப்படும். ஒரு சித்தரை நம்ம தப்பாக பேசினாலே நம்ம ரொம்ப கீழே தள்ளப்படும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் உயர்ந்து மேலே போயிருக்காங்க. நம்ம ஒன்றும் ஆரம்பமே போகல. நம்ம அடுத்தவங்களை கீழ்த்தரமாக எப்போவுமே பேசக்கூடாது. ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா புதுசாக சொல்கிறாங்க. புதுசாக இல்லை, 25 வருஷமாக தெரிஞ்சதை இப்போ சொல்ல வைக்கிறாரு சொல்கிறேன்.
ஏன்னா நான் சொல்லணுன்னு எனக்கு அவசியமும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் வாசி யோகம்னா என்ன. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா கடவுளை தெரியாத சுற்றி சுற்றி பைத்தியக்காரனாகி செத்து போனவன் தான் கோடி கோடி கணக்காக செத்து போய் கிடக்குறானுங்க. கடவுள்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவன் உடம்புள்ள வச்சுக்கினே அவன் ஊரை சுற்றி தானே எப்படி கிடைப்பார். முழுமையான கடவுள் வாசி யோகத்தில் தான் இருக்கார். வாசி யோகத்தில் உன் உடலில் இருக்கிற கடவுளை நீ எழுப்பி நீ பார்க்கலாம். இதுதான் வாசி யோகம். இதுதான் உன்னுள் உத்தமனை காணும் தனி வழி. இது பேர் தான் சாகா கல்வி. இப்போ இதுக்கு எத்தனை பேர் பார்த்தியா? ஆனால் நீங்கள் கேட்டது வேகா கால் சாகா தலை. ஆனால் சாகா கல்வியில் எத்தனை கலைகள் இருக்குது பார்த்தீங்களா? இது இவ்வளோ கலையை சேர்ந்தால் தான் ஒரு இறைவனையே பார்க்க முடியும். ஆனால் எல்லாம் எல்லாமே ஈஸியாக சொல்லிடுறாங்க. அங்கே சிவங்கிறார், இங்கே சிவம். எங்கே இருக்கிறாரு? எங்கேயுமே இல்லை. உன்னோட ஆசை மும்மலமாக அறக்கணும். நீ மும்மலத்தையும் அறத்தாதான் நீ இறைவனை பார்க்க முடியும். உன் மலத்தை, உன் ஆசை பாசை எல்லாத்தையும் அறுக்கணும். நீ உன் பற்றை அறுக்கணும். அன்பு மட்டும் அறக்கூடாது. அன்பு எல்லாத்து மேலேயும் வைக்கணும். ஒரு எறும்பு ஈ மேலே கூட அன்பு வைக்கணும். அவன் தான் மனுஷன். மனுஷன் சும்மா சுற்றி நின்ற மனுஷன் கிடையாது. மனுஷன்றவன் இறைவனுக்கு சமமாகணும். அப்போ தான் அவனுக்கு 6வது அறிவே பிறகுது. அது வரைக்கும் 6 அறிவு இல்லை. அவனுக்கு 5 அறிவு மாடை விட கேவலமாக தான் சுற்றி நிற்கிறாங்க மனுஷன். பணம் சம்பாதிக்கணும் பணம் இதுலேயே இருந்தால் எப்படி கடவுளை பார்க்க முடியும்? கடவுள்ன்றவர் தெரியாத போயிடுறாரு. திருப்பியும் இறந்து போயிடுறாங்க. திருப்பியும் கஷ்டத்துக்கு வந்து திருப்பியும் பாவம். அருட்ஜோதி ஆண்டவர் தான் எல்லா மனிதனையும் மாற்றி எல்லார் மனசுலையும் பூந்து அருட்ஜோதி ஆண்டவர் தான் இந்த குறையெல்லாம் தீர்க்கணும். எல்லார் மனசையும் மாற்றி எல்லாரும் ஒன்றுன்றதை ஆண்டவரே நிரூபித்தாதான் இந்த மனுஷனுங்க நம்புவாங்க. ஏன்னா எந்த மனுஷன் சொன்னாலும் அவங்க அதே நிலையில் தான் இருப்பாங்க. அந்த நேரம் கேட்டுப்பாங்க, அதுக்கப்புறமா மறந்துடுவாங்க. அந்த நேரம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த படங்களை பார்த்து நேரம் இந்த படம் பார்த்தோமா முடிஞ்சிச்சு, அந்த படம் பார்த்தோமா முடிஞ்சிச்சு, இப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம வாழ்க்கைன்றது என்னன்னு தெரியாத, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத போயிடும். வாழ்க்கைனா உண்மையான வாழ்க்கை வந்து நம்ம உயிரை இறைவனுக்கிட்ட ஒப்படைக்கிறது பேர் தான் முழுமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையே தெரியாத இவன் சாப்பிட்ற சாப்பாடுக்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறோன்ற. வாழ்க்கைன்னா என்னத்துலாம் சாப்பிட்ற சாப்பாடுக்கெல்லாம் வாழ்க்கை. நீ உழைச்சா தான் சாப்பிட முடியும். இது பேர்லாம் வாழ்க்கைன்னு சொன்னால் எப்படி? ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கு கஷ்டத்துக்கு என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டம். உன் ஆசையில் நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கைக்கோசம் கல்யாணம் பண்ணல, உன் ஆசைக்கோசம் கல்யாணம் பண்ண. அதுக்கு நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேறு என்ன பண்ண முடியும்? நீ ஆசைப்பட்டல, நீ கஷ்டப்படு. இதுதான் வந்து இறைவன் சொல்கிறது. இறைவன் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். அவரை நோக்கி செல்லும் போது கொடுப்பார், எதையும் வானானும் போது கொடுப்பார். அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் சொல்லித்தரேன். கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் அங்கேயும் இல்லை, உங்கள் உள்ளே இருக்கிற இறைவனை நீங்கள் தேடுறீங்க. தெரியுது. உங்களால் முடிஞ்சது 4 பேர் சாப்பாடு போடுங்க. அதுவே கடவுள் உங்களுக்கு நல்ல வரத்தை கொடுப்பார், நல்ல புத்தியை கொடுப்பார். அந்த அறிவில் இறைவனை நீங்கள் பார்க்கலாம். இங்கே உட்காந்து பேசுறது வேர்த்து ஊற்றுது, என்ன பண்ணுறது? ஏன்னா சொல்லணுன்னு என் மனசு எப்படியா இருந்தாலும் இது போய் எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா தெரியாதே மனுஷன் கஷ்டப்பட்டுன்னு இருக்கக்கூடாதுன்றதான் இந்த சாகா கல்வின்றத ஒன்று வந்து உங்களுக்காகவே சொன்னேன். ஏன்னா சாகா கல்வின்னு என்னன்னு தெரியாது. இறைவன்கிட்ட அடையிற வைக்கிற ஒரே பொருள் எதுன்னா சாகா கல்வி மட்டும்தான். சாகா கல்வியை முழுமையாக கற்றுக்கினால இறைவனை அடையலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அடையலாம், பஞ்சபூதத்தை அடையலாம். ஆமாம், வேகாக்கால் சாகா தலையெல்லாம் வந்து இந்த இதுலேயே அடங்கிடும் உங்களுக்கு.
எல்லாமே சாகா கல்வி உள்ளே தான் இருக்குது. வேகாக்கால் சாகா தலை எல்லாமே வந்து சாகா கல்வி உள்ள தான் இருக்குது. சாகா கல்வி அப்படின்றது இறைவன் கொடுக்குறது வரம். அதனால் சாகா கல்வியை முழுமையாக கற்றுங்க. முழுமையாக கற்றுக்கினீங்கன்னா தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் எப்படி சொல்கிறது, இந்த உலகத்துக்கு என்னால் சொல்ல முடியல. அதனால தான் வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். போய் சேர்ற மட்டும் சேரட்டும். யார் யாருக்கு போய் சேருதோ அவங்க இறைவனால் அவங்க முழுமை அடைஞ்சாங்கனால அதுவே போதும். ஏன்னா கடவுளை தேட வேணான்ட்டு தான் நான் போடுறேன். அதாவது அப்புறமா இன்னும் முக்கியமானதெல்லாம் இன்னும் நிறைய சொல்லித்தரேன், சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா மனுஷனாக இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல மனுஷனாக மாறணும். மனுஷனாக மாறினாலே பெரிய திருப்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.